இவனுக்காக நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போறியா? நான் தான் ஏற்கனவே விலகி போயிட்டேனே. ஃபைன். நீ ரிஷிக்கு சப்போர்ட்டான இல்ல, நான் பிரியங்காவுக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன். எப்பவுமே எனக்கு இப்படித்தான் நடக்குது. இனிமே அப்படி நடக்க விட மாட்டேன். இங்க பாருங்க, நான் நாளையில இருந்து துணி எல்லாம் எடுக்க போக மாட்டேன். ஏன், என்னாச்சு? இன்னைக்கு தானே துணி எடுத்தாங்க, என்னமோ நாளைக்கு போய் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மது அக்கா, என் கூட சண்டை போடுறீங்களா? நீங்க என் ட்ரெஸ் கீழே போட்டுட்டீங்க. எனக்கு உன் கூட சண்டை போடுறதுக்கு மூடு இல்ல. நான் தான் கீழே போட்டேன், போதுமா? ஒத்துக்கிட்டாங்க. உன்னை சந்தோஷப்படுத்த நினைச்சாங்க. ஆனா என்ன போய் கறி ஆக்கிட்டாங்களே. துணியை கீழே போட்டது இவங்க, ஆனா நான் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இருங்க நான் வச்சுக்கிறேன். மைண்ட கொஞ்சம் கூலா வச்சுக்க. இரு, உனக்கும் தலையில என்ன வைக்கிறேன். வா, நீ வந்து உட்காரு, நான் குளிக்க போறேன். சரி சரி, உட்காரு உட்காரு. போன் அடிக்குது போல இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். ஹலோ ஷகானா, நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? வீட்லதான். ஆனா உங்க வீடு பூட்டு போட்டு இருக்கு. அட, அந்த வீட்ல இல்ல. அப்ப எந்த வீட்ல? இப்ப நாங்க புதுசா போன வீட்ல, காந்தி நகர் காலனி நம்பர் 6 பிளாக் நம்பர் 8. அது சரி, நீ ஏன் கேக்குற? யார்கிட்ட இருந்து போன்? ரன்பீர் கிட்ட இருந்து. அது சரி, அவனுக்கு ஏன் வீட்டு அட்ரஸ் சொன்னேன்? அவன் தான் கேட்டா நீங்க எங்க இருக்கீங்கன்னா, அதனால வீட்டு அட்ரஸ் சொன்னேன். அது மட்டும் இல்ல, நான் எப்ப வேலை செஞ்சாலும் அந்த வேலைய ஒழுங்கா செய்வேன். ஆனா அப்படி ஏதாவது செஞ்சேன்னா இவையே இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறான்னு நாங்க யோசனையில உட்கார்ந்துடுறோம். பாத்தீங்களா, மசாஜ் ஃப்ரீயா பண்றேன்னு சொல்லி என்ன திட்டுறீங்களா? சரி சரி, காசு கொடு, நான் உன்னை திட்டுறேன். மசாஜ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். அடடா சஹானா, இவ ரொம்ப தான் பேசுறா. இவள மாதிரி மோசமானவங்க யாரும் இருக்க முடியாதுன்னு முன்னாடி நினைச்சேன். ஆனா அந்த பிரியங்காவை பார்த்ததுக்கு அப்புறமா இவ நல்லவளா தெரியறா. உங்க கூட என்னால வாதாட முடியாது. இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே பொய்ன்னு என்னால நிரூபிக்க முடியும். Shut up! ஏய், ரிஷி வெளியில வந்தது உனக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கும் தான் பிடிக்கல. ஆனா ஐ ப்ராமிஸ் யூ, அவன் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டான். அவன் உன் பக்கத்துல கூட வர மாட்டான். ஆல்ரைட்? சித்தப்ஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் 7 வயசா இருக்கும்போது, அப்போ நான் உங்க கூட தான் இருந்தேன். ஒரு நாள் கார்டன்ல ஊஞ்சல் விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ நீங்க கார்டன்ல இருந்து ஊஞ்சல் எடுத்துட்டீங்க. ஆனா அது பிரியாவோட ஃபேவரட் ஊஞ்சல். அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? நான் மறுபடியும் அந்த ஊஞ்சல்ல விளையாடி கீழே விழுந்துட கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. நான் ரியாவை பத்தியும் கவலைப்பட்டேன். அவ குழந்தையில ரைட் பண்ண கத்துக்கிட்டா, ஆனா ஸ்விங் பண்ண அவளுக்கு தெரியாது. ஆனா இப்பயும் அதெல்லாம் கேக்குற. எஸ், ரிஷியும் அந்த ஊஞ்சல் மாதிரி தான். அது ரிங் பழுதுபட்ட மாதிரி ரிஷியோட மைண்டும் பழுதுபட்டிருக்கு. சித்தப்ஸ், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். எந்த ஒரு பொண்ணையும் பலாத்காரம் பண்ணுவான். சித்தப்பா, நீங்க என்னோட லைஃப்ல இருந்து அந்த ஊஞ்சல் எடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி உங்களால ரிஷி எதுவும் பண்ண முடியாதா? அவன் எனக்கு மட்டும் ஆபத்தானவன் இல்ல, எல்லாருக்குமே ஆபத்தானவன். அவன் எதுக்கு வெளியில தெரியணும்? சித்தப்ஸ், நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு. நீங்க எதுக்கு எனக்கு கொடுத்த ப்ராமிஸ மறந்துட்டீங்க? அவன் உன்னை தொட கூட முடியாது, சரியா?
ஆனா சித்தப்ஸ் அவன் என்ன கொல்ல கூட தயங்க மாட்டான். நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் என்ன நம்பு. அவனுக்கு பெயில் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, கேஸ் விட்டு வெளியில வரல. அவனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும், புரிஞ்சுக்கோ. அழறத நிறுத்து. ஜஸ்ட் ஸ்டாப் கிரைங். போலாமா? அட, நீ வந்துட்டியா? ஆமா, ரிஷி எங்க? வந்துட்டியே ரிஷி கண்ணா, வந்துட்டியாப்பா? உன்னை பார்த்து முழுசா ஒரு நாள் ஆயிடுச்சுடா கண்ணா. ரிஷி அண்ணா, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல வேளையா நீங்க வந்துட்டீங்க. நான் உங்களுக்காக கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் தெரியுமா? பிரார்த்தனையா? என்ன மாதிரி பிரார்த்தனை? மேட்ச்காக ரிஷி போயிருந்தா இல்லையா, அததான் சொல்றாங்க. அதுக்கான பிரார்த்தனை தான். போ, உள்ள போ. வாப்பா, வா உள்ள வா. அந்த கடவுள் கிட்ட மேட்ச்ல ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்ட. நல்ல வேளையா பிரக்யா எனக்கு போன் பண்ணி சொன்னா. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேனா. நல்ல வேளை அவ போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கே ஒரு நிம்மதி கிடைச்சது. அட, திடீர்னு என்ன இந்த வீட்ல சத்தம்? சித்தி, அம்மா நீங்க வந்துட்டீங்களா? மது அக்கா, கொஞ்சம் டீ போட்டு கொடுங்களேன், தலை பயங்கரமா வலிக்குது. ஏய், என்னாச்சு? இல்ல டென்ஷன் ஆகாதீங்க, லேசா தலை வலிக்குது அவ்வளவுதான். ரிஷி, அம்மா உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? அடிபட்டிருக்கா? எங்க காட்டு. ஐயோ, நெத்தி இல்லையா? அட கடவுளே. ஆமா, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? நான் இத கவனிக்கவே இல்லையே. சொல்லுப்பா, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? மேட்ச்ல விளையாடும் போது கீழே எங்கேயாவது விழுந்திருப்பான். அதனால இனிமே மேட்ச் எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். நல்ல வேலை செஞ்ச. இன்டர்ன்ஷிப்ல கவனம் செலுத்தட்டும். இந்த காயம் சீக்கிரம் சரியாயிடும். ஆமா, இது ஒன்னும் பெரிய காயெல்லாம் இல்ல, வலியும் இல்ல. மேட்ச் ஜெயிச்சிட்டா வலி தெரியாதுல்ல. அப்புறம் இந்த வெற்றி காரணம் சித்தி தான். சித்தி மேட்ச் விளையாண்டாங்களா? இல்ல, அது சித்தி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அதான் நான் ஜெயிச்சிட்டேன் பாட்டி. சித்தி மட்டும் இல்லனா நான் தோத்துருப்பேன். நீ கவனமா இரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆனா நீ இப்பதான் வந்த, அதுக்குள்ள. ஐயோ ஆமா, எனக்கு கூட கேட்டரிங் வேலை இருக்கே. இப்ப என்ன பண்றது? உனக்கு வேற அடிபட்டு இருக்கு. உன்னை நான் இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? சரி வா, நான் உனக்கு மருந்து போட்டு பாட்டி விடுறேன். நீங்க போங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் மருந்து போட்டுக்கிறேன். பக்கா பக்கா பாட்டி. மது, இவங்கிட்ட அந்த மருந்து டப்பாவை எடுத்து கொடு. அதுல பெயின் கில்லரும் இருக்கு, ஒரு டியூபும் இருக்கு. ஞாபகமா எடுத்து கொடு. அப்புறம் இவனுக்கு மறக்காம சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு. ராத்திரி ஒழுங்கா இவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா, பார்த்து பத்திரம் என்ன. நான் கிளம்புறேன். மது, என்னோட போன் அந்த சுருக்கு பையில இருக்கு. அந்த சுருக்கு பை என்கிட்ட கொடு. நான் இதை எடுத்துட்டு வரேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வீட்ல பெரிய பெரிய ரூம் இருக்கு. இந்தாங்க. சரி, நான் வந்துடுறேன். நான் இது வரேன், இரு. அப்பயே நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட இவ்ளோ கவலையா இருக்க? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஐ அம் ஹாப்பி. ரிஷி, டெல் மீ ஹானஸ்ட்லி, உனக்கு என்ன ஆச்சு? இந்த காயம் மேட்ச்ல ஏற்பட்ட மாதிரி தெரியல, வேற ஏதோ இருக்கு. உண்மையை சொல்லு. ஒழுங்கா சொல்லிடு. உனக்கு இந்த ஐடி எப்படி ஏற்பட்டுச்சு? கழுத்துல, தலையில? ராத்திரி பூரா எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த? சொல்லு. நான் போய் பாக்குறேன். நீயா? ஆமா, நான் தான். நான் அபி கிட்ட பேசணும். ஐ நீட் டு டாக் டு ஹிம். அவ தனியா இருக்கா, டென்ஷனா இருக்கா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அவ இப்படியே தனிமையில இருந்தா தன்னையே தண்டிச்சுக்கிட்டு இருப்பா. இத சொல்லி அவளுக்கு நீதான் புரிய வைக்கணும். உன்னோட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நீ அவளை விட போறது கிடையாது. நான் டிசைட் பண்ணிட்டேன், என்னால இப்படி இருக்க முடியாது. நாங்க 2 பேரும் ஒன்னா இல்லைன்னா எதுவுமே இல்ல. we need each other. அப்புறம் ஆலியா, நான் அவகிட்டையும் பேசணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அபிகிட்டையும் பேசணும். அபி, அட, நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்த. நீ எப்படி இருக்க? எதுவும் சரியில்லை. நல்லவேளை நீ வந்துட்டு. நீ இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னாச்சு? என்ன நடந்ததுன்னு சொன்னா நீ நம்பவே மாட்ட. அட, என்னாச்சுதான் சொல்ல அபி. நான் பிரக்யாவை பார்த்தேன். வாட்? ஆமா, ஆனா நான் நினைச்ச மாதிரி தான் எங்க சந்திப்பும் ஏற்பட்டுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பிரிஞ்சோமோ அதே நிலைமையில மீட் பண்ணோம். நான் யோசிச்சது வேற, அவ யோசிச்சது வேற. நாங்க மீட் பண்ண ஆனா ஒன்ன சேர முடியல. ஏன்னா நாங்க இன்னொருத்தருக்காக நின்னோம். நீ இந்த மாதிரி கோட் லாங்குவேஜ்ல பேசினா எனக்கு சுத்தமா புரியாதுப்பா. என்னாச்சுன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லு. நான் உன்கிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
நான் யாரோ ஒருத்தனா? நீ சொல்றத நான் புரிஞ்சுக்க மாட்டேன்ல? ஏன் பைத்தியம் மாதிரி பேசுற? நீ தான் அப்படி பேசுற. நான் அவுட் ஆஃப் இந்தியால இருந்தேன். நாங்க ஒரு முடிவு எடுத்து ஆனா ஆலியா கிட்ட தான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நான் ஃளைட்ட புடிச்சு இங்க வந்து உன்கிட்ட தான் சொல்லணும்னு இருந்தேன். ஏன்னா நீ என்னோட அண்ணன். ஆனா நீ ஒரு விஷயத்த சுத்தி சுத்தி பேசுற. ஏன் முன்னாடியே சொல்ற? சித்தப்பா இந்த விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டல? என்ன? நான் சொல்றேன், ஆனா நீ அமைதியா கேட்கணும். பிரியங்கா இருக்கால, ரிஷி ரிஷி நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. ரிஷி நெல்ல ரிஷி. என்னால உங்க கூட போராட முடியாது. அந்த பொண்ணு சொல்றது எல்லாமே பொய். அதை என்னால நிரூபிக்கவும் முடியும். இப்ப நான் சொல்றது புரிஞ்சுதா? நான் என்ன பண்றதுன்னு நீயே சொல்லு. என்னாச்சு, உன்கிட்ட எந்த பதிலும் இல்லல? பதில் இல்ல, கேள்வி இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை? அந்த ரிஷி இன்னொருத்தவங்களோட பையன், பிரியங்கா இன்னொருத்தவங்களுடைய பொண்ணு. ஆனா நீங்க 2 பேரும் எதுக்கு? எனக்கு புரியுது. பிரியங்கா சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்து போனவ, ரியா கூடவே வளர்ந்தவ. அவளும் எனக்கு ரியா மாதிரி தானே. அந்த ரிஷி மேலயும் பிரக்யாக்கு இருக்கும்ல. பிரக்யா அவ வியூல கரெக்ட், நான் என் வியூல கரெக்ட். ஆனா எங்க லைஃப்ல தான் எதுவும் சரியில்லை. நான் பிரக்யாவை என் வீட்டுக்கு என் கூடவே கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா நாங்க எங்க பொண்ணுங்களை பத்தி கூட பேசிக்க முடியல. ஆனா இது எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கோ. அண்ட் ஐ டோன்ட் திங்க் தட் பிரக்யாக்கா இப்ப ரியாவை மீட் பண்றது கரெக்ட் இல்ல. ரியா அவங்க அம்மா பத்தி என்ன நினைக்கிறான்னு உனக்கு நல்லாவே தெரியும். தன் அனாதையை விட்டுட்டு அம்மா போயிட்டேன்னு ரியா தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா உண்மை வேற. பிரக்யாக்கா கிட்ட இருக்கிற உன்னோட பெரிய பொண்ணு உன்னை கூட இப்படியே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இங்க பாரபி, நீயும் பிரக்யாக்காவும் மீட் பண்றது ஈஸி. ஆனா அதுவே பிரக்யாக்கா சின்ன பொண்ணு மீட் பண்றது, அப்புறம் நீ உன்னுடைய பெரிய பொண்ணு பாக்குறது, அது சாதாரண விஷயம் இல்ல. பிரக்யாக்கா அவங்க பெரிய பொண்ணுக்கு புரிய வைக்கணும், அதாவது நீ அவங்கள விட்டு போகலன்னு. அப்புறம் நீ பிரக்யாக்கா தப்பானவங்க இல்லன்னு ரியாவுக்கு புரிய வைக்கணும். இத்தனை வருஷமா அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறத சில நாட்கள்ல என்னால எப்படி போக்க முடியும்? ஆனா நீ ட்ரை பண்ணலாம்ல. நீ எந்த ஒரு முயற்சி எடுக்காம எப்படி புது வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும்? நாங்க ரொம்ப பொய் சொல்றவங்களை என்ன சொல்லுவோம்னு தெரியுமா? பொய்க்காரின்னு சொல்லுவோம். நீ பொய்க்காரி தான். நீ அத சொல்லதான் இங்க வந்திருக்கியா? இல்ல, நிறைய விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். அப்படின்னா என் கூட சண்டை போட உன் வந்திருக்க? கூட நான் சண்டை போட வரல. உன்கிட்ட என்ன கேட்க வந்தனா? நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? வீட்ல இருக்கன்னு சொல்லிட்டு ஏன் நீ இங்க இருக்க? ஐயோ, அது வந்து நான் என்ன அது வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ எங்க வேணாலும் போ, ஆனா நீ என்கிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? இதுக்கு மேலயும் நீ என்கிட்ட போய் சொல்லாத. நான் அங்க போயிட்டு தான் வரேன். அந்த வீடு பூட்டு போட்டு இருக்கு. நீ வீட்ல இருக்க, என்கிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? அப்புறம் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? நான் அப்போ இது ரிஷியோட வீடு. வெரி குட், ஆசம். அப்ப நீ ரிஷியோட வீட்ல பார்ட்டி பண்ணிட்டு இருக்க. நீ பார்ட்டி பண்ணு, என்ஜாய் பண்ணு. ஆனா நீ எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? நான் என்ன தடுக்க போறேன்? பார்ட்டி எல்லாம் பண்ணாத நான் உன்கிட்ட கெஞ்ச போறேனா? எனக்கு கொஞ்சம் பேச விடுறியா? நிச்சயமா நான் உன்னை பேச விட மாட்டேன். மறுபடியும் நான் உன்கிட்ட சொல்றேன், இதுக்கு மேல நான் உன்னை விட்டா நீ போய் மேல போய் சொல்லிக்கிட்டே இருப்ப. நான் என்ன குழந்தையா? வாய மூடு. லூசு மாதிரி ஒரே வார்த்தையை சொன்னது எத்தனை தடவை தான் நீ சொல்லிட்டு இருப்ப? வாய திறக்காத, என்ன பேச விடு. இது ரிஷி வீடும் இல்ல, என் வீடும் இல்ல, இன்னொருத்தவங்களோட வீடு. அப்ப இன்னொருத்தங்க கூட உன்னோட லைஃப்ல இருக்கானா? அவன் யாரு? யாரோட வீடு இது? இன்னும் உன் லைஃப்ல யாரெல்லாம் இருக்காங்க? வேற 3வது ஆளு யாரும் இல்ல. நாங்க தான் இருக்கோம். இது எங்க வீடு தான். அப்புறம் பிராச்சி என்னோட சித்தி பொண்ணு. சாரி சித்தி பொண்ணுனா கசின்ஸா? லைக் சிஸ்டர், லைக் பிரதர், லைக் சிஸ்டர், லைக் பிரதர், லைக். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ப்ரோ. நீ உண்மையாவே ரொம்ப நல்லவன். உனக்கு எப்போ ஆபீஸ்க்கு வரணும்னு தோணுதோ அப்பவே வா. நீ எவ்வளவு நல்ல பையன் சகானா. யூ சோ கியூட் ஹியர். உன்னோட அண்ணனா எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க 2 பேரும். நீங்க நான் இப்ப வந்துடுறேன். அட, நான் பேசுனது ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டானா? நான் வேணா போய் பேசவா? வேண்டாம், நீ ஒண்ணு போக தேவையில்லை. அவன் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். அண்ட் for your kind information, நாங்க இந்த வீட்டை கொஞ்ச நாளைக்கு ரெண்டுக்கு எடுத்திருக்கோம். எங்க சரிதா ஆண்டிக்கு எங்க பக்கத்துல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனால வந்து போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, அதான். அட, நீ இப்ப பொய்யே சொல்லலையா? நல்லதா போச்சு. இப்ப எதுக்கு சிரிக்கிற? நீ என்ன பைத்தியமா? தெரியலையே, நான் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். சகானா,
நான் முதல் தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க உள்ள வான்னு கூடவே மாட்டீங்க. ஏதாவது டீ காஃபி குடிக்க நீ தண்ணியாவது தான் உள்ள குடுங்கப்பா. வந்துட்டியே. இந்த கேஸ் ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா இது ஒரு மானஸ்டேஷன் கேஸ். அதத்தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். இந்த மாலஸ்டேஷன் பண்ணதே பிரியங்கா தான். பிரகே மேடம், இது இந்தியா. அப்புறம் இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மானஸ்டேஷனோட அர்த்தம் ஒரு பையன் ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்றது. புரிஞ்சுக்கோங்க. இத ஒரு பொண்ணு தான் பண்ணான்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னா நாங்க சொல்றது ஒண்ணு பொய் இல்ல. திஷா மேடம், இது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா இது கோர்ட்டுக்கு தெரியாதே. ஓகே, we understand that. இப்போ நாங்க என்ன பண்ணோம்னு எங்க கிட்ட சொல்லுங்க. இந்த கேஸ ஃபைல் பண்ணது ஒரு பொண்ணு. பலாத்காரம் பண்ணப்ப எடுக்கப்பட்ட போட்டோவை அவ காட்டினான். அந்த போட்டோஸை நானும் பார்த்தேன். ஒருவேளை அந்த போட்டோஸ் எல்லாம் ஜட்ஜ் மட்டும் பார்த்துட்டாருன்னா இந்த பையன் தான் அந்த பொண்ணை டார்கெட் பண்ணான்னு அவர் புரிஞ்சுப்பாரு. கேஸ் வீக்கா இருக்கு. கேஸ் வீக்கா இருக்கும்போது நாம ஏன் நேர்மையா போனோம்? நாம எப்படியாவது ரிஷியை காப்பாத்தி ஆகணும். ரிஷி என்ன பண்ணலன்றத நாம நிரூபிக்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் இதெல்லாம் பண்ணது பிரியங்கா தான்றத நாம நிரூபிக்கணும். சோ நம்ம ஃபோக்கஸ் பிரியங்கா மேல தான் இருக்கணும். வாவ், இன்னைக்கு முதல் தடவையா உன் மூளை வேலை செஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரத்திலேயே கோர்ட் டேட்டும் வந்துடும். அதுக்கு முன்னாடி பிரியங்காக்கு எதிரான ஆதாரங்களை நம்ம திரட்டி ஆகணும். அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. யா, we will. என்ன சொல்லுங்க. பை. தேங்க்யூ. கவலைப்படாதீங்க. சரி, ஓகே, நானும் கிளம்புறேன். கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு உட்கார்ற? கிளம்புறேன் தான். ஆனா ரொம்ப டயர்டா இருக்கு. எப்படி டிரைவ் பண்ணி போறேன்னு தான் தெரியல. ஏன் ஸ்ட்ரெயிட்டா சொல்ல மாட்டே? டீ குடிச்சிட்டு போறேன்னு. சரி, அது ஏன் மேடம்க்கு புரிய மாட்டேங்குது? ஓகே, போட்டு கொண்டு வரேன். அப்புறம் திஷா உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆரம்பத்துல இருந்தே இப்படிதானா இல்ல நடுவுல தான் இப்படி ஆயிட்டாளா? சரி, நீ உட்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னோட காதல் இல்ல, என்னோட மெசேஜ் உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்து சேர்க்கும். அப்புறம் நீ வந்துதான் ஆகணும். நீ விரும்புறியோ இல்ல விரும்பலையோ நீ வருவ. ஏன்னா உனக்கே தெரியும், நான் அனுப்பியிருக்க மெசேஜ நான் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். சஹானாவை கூட என்னால எதுவும் பண்ண முடியும். எனக்காக உன்னையும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். பிகாஸ் I am dangerous. I love myself dangerously. உன்கிட்ட இப்ப வெறும் 30 நிமிஷம் தான் இருக்கு. And I hope நீ இதுக்கு மேல என்ன வெயிட் பண்ண வைக்க மாட்ட. என்னாச்சுக்கா? இங்க பாரதிஷா, ஒருவேளை நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா ஓகே பரவாயில்ல. ஆனா ஒரே விஷயத்த நமக்கு மறுபடியும் மறுபடியும் ஒருத்தவங்க ஞாபகப்படுத்துறாங்கன்னா அதை இக்னோர் பண்றது தப்பு இல்ல. அந்த விஷயத்துல நம்ம கவனத்தை செலுத்தணும். நீங்க எந்த விஷயத்த பத்தி பேசுறீங்க? எனக்கு கொஞ்சமும் புரியல. இங்க பாரதிஷா, ரித்திக்கோட மனசுல உனக்கான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நான் சொன்னல. நீ அவனோட ஃபீலிங்ஸ இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவன் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஒரு தரப்புல மட்டும் காதல் இருந்தா அதோட முடிவு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க மிஸ்டர் சிங் பத்தி பேசிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா, அவரை பத்தி தான் பேசுறேன். ஒருவேளை சிங்குக்கு மட்டும் என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நானும் உன் மாமாவும் ஒன்னா இருந்திருப்போம். ஒருவேளை நானே அந்த ஃபீலிங்ஸ நோட்டீஸ் பண்ணிருந்தாலோ இல்ல எனக்கு தெரிஞ்சிருந்தாலோ வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். அதை என்கிட்ட சொல்றதுக்கோ வெளிப்படுத்துறதுக்கோ யாருமே இல்லாம போயிட்டாங்க. ஆனா உன் கூட நான் இருக்கேன். எனக்கே எல்லாமே தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ரித்திக்கு நிறைவேற்ற முடியாத விஷயத்துக்கு நம்பிக்கை கொடுத்துறாத. எதுக்கு சொல்றேன்னா, அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுறதுக்காக ரித்திக் தவறான வழியை யோசிச்சிடக்கூடாது. ஆனா உன் மனசுல அவன் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்தா கண்டிப்பா நீ உனக்கான செகண்ட் சான்ஸ் கொடுத்தாகணும். இல்லக்கா, இல்லக்கா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் இப்பவும் நல்லா தான் இருக்கேன். அதுவும் அவன் மனசுல அந்த மாதிரி எதுவும் இல்லக்கா. அவன் எப்பவுமே இப்படிதான். எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அவன் இப்படிதான் பேசுவான். அவனுக்கு நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அவங்களெல்லாம் மீட் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் அவனே என்கிட்ட கேட்பான், யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு. ஏன் நீ அவனோட ஃபேமிலி கிடையாதே?
அப்புறம் அவன் யார தேர்ந்தெடுக்கணும்ன்ற அப்ரூவலை உன்கிட்ட எதுக்காக அவன் கேட்கணும்? அது ஒருவேளை அவனோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்கான், அதனால அவங்க வந்து என்ன மீட் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். அது ஜஸ்ட் திஷா, டைம் அதிகமாகற மாதிரி தெரியல. நீ டீ தான் போடுறியா இல்ல வினோதமா ஏதாவது பண்றியா? இதோ இப்பவே கொடுக்கறேன். ஓ காட், என்னாச்சு? கை காட்டு இதுக்குள்ள விடு. வலிக்குதா? நீ ஆபீஸ்ல எவ்வளவு கவனமா இருப்ப, ஆனா வீட்ல பாரு, சோ கேர்லெஸ். ஏன் இப்படி பண்ற? இப்ப இதுல என்ன போடுறது?